இந்த யூதா கேட்கிறாரு, நான் உன்னோடு இணையும்படிக்கு நான் உனக்கு என்ன தர வேண்டும்? அதை தான் நாம் இப்ப வாசித்தோம். 3 காரியத்தை இந்த பெண் கேட்கிறாள். ஒன்று உம்முடைய முத்திரை மோதிரம், இன்னொன்று உம்முடைய ஆரம், இன்னொன்று உம்முடைய கைக்கோல். அல்லேலூயா. என்னது? 3 காரியங்கள். அல்லேலூயா. இதிலே ஸ்தோத்திரம், இந்த 3 காரியங்களும் சேர்த்து அவர்கள் ஸ்தோத்திரம் சேர்ந்தார்கள். இவள் கர்ப்பவதியானாள். கடைசியாக நாம இந்த வசனத்தை குறித்து தாமார் எப்படிப்பட்டவர், யூதா எப்படிப்பட்டவர் என்று பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த தாமார் ஸ்தோத்திரம் என்ன பண்ண வேண்டும்? இந்த தாமாருக்கு ஒரு ஆக்கினை வருகிறது. அவள் தவறு செய்து விட்டாள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு ஆக்கினை இந்த தாமாருக்கு வருகிறது. அதே 38வது அதிகாரம் 24 முதல் 26 வசனத்திலே, முதலாவது 24வது வசனத்திலே இந்த யாரு யூதா சொல்லுகிறார், அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே இந்த தாமார் ஒரு காரியத்தை அவருக்கு திருப்பி அனுப்புகிறார். என்னது? அவள் அடமானமாக வைத்திருந்த தன் கையில இருக்கிறதான இந்த 3 காரியங்களையும் அவளிடத்தில் திருப்பி அனுப்பி, இந்த காரியம் உம்முடையவைகளா என்று பாரும். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு இதுல 3ல ஸ்தோத்திரம் 3 விதமான காரியங்களை குறிக்கிறது. ஆனால் அதுல முதலாவது இருக்கிறது என்னது? முத்திரை மோதிரம். அல்லேலூயா. இந்த முத்திரை மோதிரத்தை பற்றி மட்டும்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதாவது மரணத்துக்கு ஏதுவாக இந்த தாமார் இருக்கிறாள். அதே போல மரணத்துக்கு ஏதுவான ஒரு திருச்சபை இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் அந்த ஆக்கினையை கொடுக்கிறதான ஒரு வேளை வருகிறது. யாரு? யூதா எப்படி அவளை வெளியே கொண்டு வாருங்கள், இவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரோ, அதே போல ஒரு நாள் நியாய தீர்ப்பின் நாள் வரும். அல்லேலூயா. ஒரு நாள் என்ன வரும்? ஸ்தோத்திரம், நாம செய்த பாவங்களுக்கு, நாம செய்த தவறுகளுக்கு ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அப்படி வருகிற பொழுது நாம எதை காண்பிக்கணும்னா, அவருடைய முத்திரையை நாம காண்பிக்கணும். அல்லேலூயா. என்ன காண்பிக்கணும்? அவருடைய யாரு? யூதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த முத்திரை மோதிரத்தை காண்பித்த உடனே அந்த யூதா சொல்லுகிறார் 28வது வசனத்திலே, அவள் நீதியுள்ளவள். அல்லேலூயா. ஆமென். அதே போலதான் ஆண்டவருக்கு நாம காண்பிக்கிற அதை பார்த்து, அந்த முத்திரையை பார்த்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், இவள் நீதிமான். அல்லேலூயா. அப்படி சொல்லணும்னா என்ன வேணும்? அவருடைய முத்திரை வேண்டும். அல்லேலூயா. அந்த முத்திரை தான் புதிய ஏற்பாட்டிலே எபேசியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என்னது? மீட்கப்படும் நாளுக்கென்று. ஸ்தோத்திரம். வேற எதுக்காகவும் இல்லை. சர்ச்சில் வந்து ஆடி பொழிக்கிறதுக்காகவோ, ஸ்தோத்திரம் நான் பெரிய பரிசுத்தவான் என்று காண்பிப்பதற்காகவோ அல்ல. அது முக்கியமாகவே அந்த முத்திரை எதற்குரியது என்றால், மீட்கப்படும் நாளுக்கென்று. அல்லேலூயா. இந்த மோதிரம் இருக்கிறதே ஸ்தோத்திரம், முத்திரை மோதிரம், இதை பற்றி நாம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர பார்த்தோம்னா, யாரா இருந்தாலும், ஒரு ராஜாவா இருந்தாலும், இப்ப உதாரணமாக ஸ்தோத்திரம் பார்வோன் ஸ்தோத்திரம் யோசேப்பை உயர்த்தின உடனேயே அவர் கையில இருக்கிற மோதிரத்தை கலத்தி எங்க கொடுக்கிறாரு? யோசேப்புக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவன் எனக்கு சொந்தமானவன், இவன் செய்கிறதற்கு எல்லாமே என்னுடைய அதிகாரத்தினால் செய்கிறான். அல்லேலூயா. எப்படி ராஜாவுடைய அடையாளம் இந்த யோசேப்புடைய கையிலே வருகிறது. அதே போலதான் எஸ்தர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், தானியேல் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் இவன் என்னுடையவன் என்ற அதிகாரத்தை காண்பிக்கும்படியாக என்ன செய்யறான்? அல்லேலூயா. தன்னுடைய முத்திரை மோதிரத்தை தரிப்பிக்கிறான். அதே போல ஸ்தோத்திரம், இன்னும் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் பார்க்கிற போனால், ஒரு திருமணத்தின் போது நிச்சயிக்கப்படுகிற பொழுது ஒரு மணமகன் மணவாட்டி இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள்? ஒரு மோதிரத்தை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இதற்கான அடையாளம் என்னவென்றால், இந்த மணவாட்டி என்னுடையவள். அல்லேலூயா. இந்த மணவாளன் என்னுடையவன் என்பதற்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா. அதே போலதான் இந்த திருச்சபையாகிய மணவாட்டியை ஆண்டவர் தனக்கு சொந்தமாக நியமித்த பொழுது உங்கள் மேலே ஒரு பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை போட்டார். அல்லேலூயா. அப்படித்தானே? உங்கள் மேலே பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை போட்டார். இந்த முத்திரை இல்லாமல் மீட்கப்படும் நாள் அது ஒருவேளை இந்த நாளாய் கூட இருக்கலாம். அந்த நாளிலே அவர் வருகிற பொழுது ஒருவரும் மீட்டுக் கொள்ளப்பட முடியாது. ஒருவேளை அந்த தாமார் வந்து அவருடைய முத்திரை மோதிரத்தை காண்பிக்காமல் இருந்திருந்தால், அல்லேலூயா, அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று யூதா வெளியே அழைக்கிறார்.
யூதா வெளியே அழைத்த போது இவரிடத்துல அந்த மோதிரம் இல்லாமல் இருந்திருந்தால் அல்லது அதை காண்பிக்காமல் இருந்திருந்தால் அவளுடைய முடிவு எதா இருக்கும்? சுட்டரிக்கப்படுவது அவளுடைய முடிவா இருந்திருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், அவள் என்ன செய்கிறாள்? அவருடைய முத்திரை மோதிரத்தை காண்பிக்கிறாள். அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அது எப்ப வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், அது எப்ப வேணாலும் இருக்கலாம். ஆனால் வருகிற பொழுது எதை காண்பிக்கணும்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல முத்திரை போட்டிருக்கிறார் என்பதை நாம காண்பிச்சா மட்டும்தான் அல்லேலூயா ஆமென் மீட்கப்பட முடியும். அல்லேலூயா. வேதாகமத்தில் 2 மனிதருக்கு இந்த முத்திரை மோதிரம் சிறப்பாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த 2 நபரையும் மாத்திரம் நாம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக செருபாபேல் என்கிறதான ஒரு மனுஷன். அல்லேலூயா. செருபாபேல் என்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிற பொழுது ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் செருபாபேலை பார்த்து சொல்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. யார? செருபாபேலை முத்திரை மோதிரமாக வைப்பாராம். எதற்காக? அல்லேலூயா. மீட்டு கொள்ளும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து விட்டார், கொடுக்கப்பட்டுட்டார் நமக்கு. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஸ்தோத்திரம் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பீர்கள். நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டால் தான் மீட்கப்பட முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எதற்காக பெற்றீர்கள்? அல்லேலூயா. செருபாபேலை எதற்காக முத்திரை மோதிரமாக ஆண்டவர் வைத்தார் என்றால், செருபாபேலை கொண்டு திருச்சபையை கட்ட வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? செருபாபேலுக்கு மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. பரலோகத்தில் உள்ள ஒரு பெரிய திட்டம் இருக்கு. இந்த செருபாபேல் ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணணும்? முதல்ல ஒன்று சேர்த்து அவர்களை ஸ்தோத்திரம் அழைத்து கொண்டு எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். அல்லேலூயா. எருசலேமிலே வந்தவன் தேவாலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றேன், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறேன், மீட்கப்படும் நாளுக்கு அந்த முத்திரை என்மேல் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் தேவாலயத்தை கட்டுகிறோமா? திருச்சபையை கட்டுகிறோமா? அதைத்தான் கேள்வி. ஸ்தோத்திரம். திருச்சபை என்பது இந்த திருச்சபையை கட்டுவதை பற்றி சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இடிந்து கிடைக்கிறதான அலங்கம் இடிக்கப்பட்டதாய் சிதறி போய் சுட்டரிக்கப்பட்ட தேவாலயமாய் நம்முடைய சொந்த வாழ்க்கை இருக்கிறது. ஜெபத்திலே விழுந்து போய் ஸ்தோத்திரம் உபவாசம் இல்லாமல் ஸ்தோத்திரம் காத்திருப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாம நம்முடைய வாழ்க்கையே ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிறது. இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அபிஷேகம் பெற்ற முத்திரை மோதிரமாய் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிற ஒரு செருபாபேலுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு இருக்கு. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கட்டக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தினரை சேர்த்து ஒன்று சேர்த்து அல்லேலூயா பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இணைத்து திருச்சபைக்கு கொண்டு வந்து இந்த திருச்சபையை கட்ட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அல்லேலூயா. அதற்காகத்தான் செருபாபேலை ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா. ராஜா ஸ்தோத்திரம் உத்தரவு கொடுத்துட்டாரு, திருச்சபையை கட்டுங்க, சபையை கட்டுங்க, எழுந்து போங்க, தேவாலயத்தை கட்டுகிறதற்கு யார் உங்களில் திறன் உள்ளவர்கள் அவர்கள் போங்க ராஜா உத்தரவு கொடுத்தாரு. அல்லேலூயா. தேவாலயத்து பணிமூட்டுகளையும் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதே போல பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஸ்தோத்திரம் எழுந்து கட்டுங்கள், புறப்படுங்கள் என்று முத்திரை மோதிரமாக ஒவ்வொருவரையும் வைத்து புறப்படுன்னு சொல்லிட்டாரு. ஆனா பாபிலோன்ல இருந்து யாரு? செருபாபேல் புறப்பட்டாரு. நாம இன்றைக்கு பாவத்தை விட்டு புறப்பட்டோமா? அல்லேலூயா. இன்னும் அதே பாவத்துல ஆண்டவர் சொன்னார், நீ போ, புறப்படு, ஸ்தோத்திரம், திருச்சபையை கட்டு, எழுந்து கட்டு, ஆமென், தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் இடிக்கப்பட்ட அலங்கமாய் கிடக்கிறது, நீ போய் உன் தலைமையிலே ஒரு முழு ஸ்தோத்திரம் திருச்சபையை ஆயத்தப்படுத்தி ஆலயத்தை கட்டணும்னு செருபாபேலை அழைத்து அனுப்புகிறார் ஆண்டவர். ஆனால் ஸ்தோத்திரம் இந்த செருபாபேல் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்துட்டான். நாம இந்த பாவத்தை விட்டு புறப்படாமல் இன்னும் ஸ்தோத்திரம் அதே சின்ன சின்ன பாவத்துல சின்ன சின்ன ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சின்ன சின்ன காரியங்கள்ல விழுந்து ஸ்தோத்திரம் புறப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை கட்டாமல் அப்படியே இருப்பதனால தான் இன்னைக்கு திருச்சபை கட்டப்படவில்லை. அல்லேலூயா. அப்படி இருப்பதனால தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படவில்லை. நீங்க நினைக்கலாம், நான் எத்தனை நாட்களாகவோ ஜெபித்துக் கொண்டிருக்கேன், என் குடும்பம் கட்டப்படல,
எத்தனை நாட்களாக உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல. ஏன் வரல? அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் பாபிலோனை விட்டு புறப்படல. ஆனால் உங்கள் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. உங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் எழுந்து புறப்பட்டு சொல்லிட்டாரு. எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா ஸ்தோத்திரம் புறப்பட வேண்டுவதும் ஆலயத்தை கட்ட வேண்டுவதும் உங்கள் கடமை. அல்லேலூயா. நாம ஒவ்வொருவருடைய கடமை நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டியது. ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த செருபாபேலை முத்திரை மோதிரமா வச்சிட்டாரு. சிலர் அதே போல ஸ்தோத்திரம் வந்து தங்கள் குடும்பத்தை கட்டுறீங்க, வீட்டை வேலை செய்றீங்க, எல்லாமே செய்றீங்க. ஆனா ஸ்தோத்திரம் இன்னொரு நபரை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோனியா என்கிற மனுஷன், யெகோனியா என்கிற ஒரு ராஜா. அவனை பற்றி நாம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி அவரை பற்றி சொல்லுகிற பொழுது 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே கோனியாவை பற்றி ஒரு காரியம் சொல்லுகிறார். எரேமியா 22:24. யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாக இருந்தாலும். எப்படி? ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஒரு ஸ்தோத்திரம் செருபாபேலை என்ன சொன்னாரு? அவனை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இப்போ முத்திரை மோதிரமாக இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவனை கழற்றி எறிந்து போடுவேன். அல்லேலூயா. எதற்காக எறிந்து போட வேண்டும்? அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக வைக்கிறது ஆண்டவர் ஸ்தோத்திரம் எதற்கு? மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையான ஆவியானவர் நம்ம மேல இருந்தா அது போதும் என்று நினைத்து அநேகர் அப்படியே இருந்துறீங்க இல்ல. ஆனா அப்படி இருந்தா ஆண்டவர் சொல்றாரு கழத்தி எறிஞ்சு போட்டுவாராம். அல்லேலூயா. இந்த கோனியாவை பற்றி பார்க்கிற பொழுது 2 நாளாகமத்துல ஸ்தோத்திரம் 36வது அதிகாரத்தில் இவரை பற்றி தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஸ்தோத்திரம் மேலே யோயாக்கீனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, சிதைக்கியாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய காலகட்டத்திலே இவர்களுடைய அதே நேரத்தில் அரசாண்டவர் தான் யாரு? இந்த கோனியா. ஆனா அவர்கள் செய்த பாவங்கள் என்ன, அக்கிரமங்கள் என்ன, எல்லாவற்றையும் வேதாகமத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. ஆனா இந்த கோனியாவை பற்றி அங்கே இருக்காது. அப்படி என்றால் உண்மையாகவே இந்த கோனியா என்பவன் கர்த்தருடைய கரத்திலே ஒரு முத்திரை மோதிரமாக இருந்திருக்கிறான். அல்லேலூயா. உண்மையாகவே. ஏன்னா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் கையில முத்திரை மோதிரமாக இருந்தாலும் அப்படின்னா அவன் இருந்திருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. மற்ற ராஜாக்கள் எல்லாம் அப்படி சொல்லப்படவில்லை. ஆனா இந்த கோனியா ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறான். அப்படி இருந்தாலும் அவனை கழற்றி எறிந்து போடுவேன். அல்லேலூயா. இவனுக்கிட்ட பெரிய பாவம் இல்ல, பெரிய அக்கிரமம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இவனை எறிந்து போடுகிறதற்கான காரணம் என்ன தெரியுமா? இவன் என்ன பண்ணானா? ஸ்தோத்திரம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் இருந்ததா இவன் மேல இருக்கிற பெரிய தப்பு. அல்லேலூயா. அதாவது இவன் விக்கிரக ஆராதனை செய்யல, ஸ்தோத்திரம் மூளைக்கு என்று தீ கடக்கல, எதுவுமே செய்யல. ஆனா இவன் என்ன பண்ண மாட்டானா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சில காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு, அந்த காரியத்தை செய்யாததுனால இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய கையிலே முத்திரை மோதிரமாக இருந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கழற்றி எறிந்து போடுவேன். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் அவருடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி பாருங்க என்ன பண்றாராம்? தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்றான் அந்த கூட்டம். அடுத்தது அவருடைய வார்த்தைகளை அசட்ட. இப்போ கர்த்தருடைய வார்த்தை, தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஒரு ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தை, அதை என்ன பண்றான்? அசட்டை பண்ணி அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறது. அல்லேலூயா. இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரரா? இவன் எல்லாம் ஒரு பாஸ்டரா? இவன் எல்லாம் இப்படி செய்யலாமா? இவன் எல்லாம் அப்படி பண்ணலாமா? ஊழியக்காரர்களை நிந்திக்கிறான். அல்லேலூயா. இப்போ அடுத்து சொல்லப்பட்டிருக்க கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டு சகாயம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எந்த காலத்திலும் கர்த்தரிடத்துல சகாயம் உண்டு. அல்லேலூயா. அது என்ன தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கர்த்தரிடத்துல சகாயம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் போகிற பொழுது, அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு கோபம் மூழ்கிறது. கர்த்தருக்கு கோபம் உண்டால் அவரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்காமல் போயிடும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபம் ஊட்டுகிற ஒரு திருச்சபையாக, ஆமென், நான் பரிசுத்த ஆவியில தான் இருக்கிறேன், பரிசுத்த
பிதாவின் முத்திரை என் மேல இருக்குது. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளை மதிக்க மாட்டேன், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு செவி கொடுக்க மாட்டேன், நான் முத்திரை மோதிரம் அப்படி நீ நினைச்சீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை கழற்றி என் கையிலிருந்து எரிந்து போடுவேன். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு முத்திரை மோதிரமாக ஒரு ஆளை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அது நோ ப்ராப்ளம், அவர் கரெக்டா இருக்கிறார். யாரு? செருபாபேல் கரெக்டா இருக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் யார் இருக்கிறா? ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்தோத்திரம் கோனியா, அவரை என்ன பண்றாரு? கையிலிருந்து கலத்தி போட்டுட்டாரு. அல்லேலூயா. இப்போ கையிலிருந்து கலத்தி போடப்பட்ட ஒருவர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தூரத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சிரும். எப்படி? இவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை இழந்தவர், ஸ்தோத்திரம், இவருடைய பரிசுத்த ஆவியை இழந்தவர் என்று தெரிஞ்சிரும். அல்லேலூயா. ஆனா சிலர் இருக்கிறார்களே, சிலர், அல்லேலூயா, எப்படி? அவர்கள் பரிசுத்த ஆவியை இழந்துட்டார்களா அல்லது இவர்கள் உண்மையாகவே முத்திரையோடு இருக்கிறார்களா என்று தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணமாக ஸ்தோத்திரம், நம்முடைய கையில இப்ப பாருங்க ஒரு மோதிரம் இருக்கு. அல்லேலூயா. இந்த மோதிரம் என் கையில இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, இது இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? இது காணாமல் போயிட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னுடைய மோதிரம் காணாமல் போய்விட்டது, நான் தேட ஆரம்பிப்பேன் இல்லையா? ஆனா ஒரு பொய்யான மோதிரத்தை, இந்த மோதிரத்தை கலத்திட்டு வேறொரு மோதிரத்தை போட்டுட்டா, ஸ்தோத்திரம், என்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இது மோதிரம் தான், முத்திரை மோதிரம் தான், என்னுடைய கல்யாணத்துக்காக, என்னுடைய திருமணத்துக்காக நாங்க ஸ்தோத்திரம் சேர்த்து கொள்ளப்பட்டதுதான். ஆனா இந்த மோதிரம் காணாமல் போயிட்டுனா எனக்கு கண்டிப்பா தெரியும் என் கையில இருக்கிற மோதிரம் காணாமல் போய்விட்டது என்று. ஒருவேளை இந்த மோதிரத்தை கலத்திட்டு ஸ்தோத்திரம் இதுக்கு பதிலா வேறொரு மோதிரத்தை போட்டுட்டா, நான் தூங்குற பொழுதோ அல்லது எனக்கு தெரியாமலோ போட்டுட்டா, ஸ்தோத்திரம், நான் என்ன நினைப்பேன்? என் கையில மோதிரம் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு தான் நினைச்சுட்டே இருப்பேன். அப்படிதானே? ஸ்தோத்திரம். எப்பொழுது நான் இதை பார்க்கலையோ, இதை கண்டுபிடிக்கலையோ, அது வரைக்கும் எனக்கு தெரியாது என் கையில, ஸ்தோத்திரம், ஆமா, இந்த மோதிரம் இருக்கிறது இல்லாமல் போனது எனக்கு தெரியாது. அப்படின்னா ஸ்தோத்திரம், இந்த பொய்யான ஒரு மோதிரம், பொய்யான ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அபிஷேகம் உங்களுக்கு காணாமல் போனா பரவாயில்லை. அல்லேலூயா. என்ன காணாம போச்சு நீ தெரியும். இளையகுமாரன் திரும்பி வருகிற பொழுது தகப்பன் அவனுக்கு மோதிரத்தை தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெறாதவர்கள் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பொழுது அபிஷேகம் கிடைக்கிறது. ஆனா அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்தை இழந்தவர்கள் அல்லது ஸ்தோத்திரம் பொய்யான அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நானும் ஆவியில நிரம்புறேன் சொல்லுகிறவர்களுக்கு அதை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். அல்லேலூயா. எப்படி அந்த பொய்யான அபிஷேகம் வரும்? அதெல்லாம் உண்டா, உண்மையா அப்படின்னு பார்த்தா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். எசேக்கியேல் 28 அதனுடைய 12 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். யாரு? விழுந்து போன தூதனை பற்றி வசனம் சொல்லுகிறது. நீ எப்படிப்பட்டவன்? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நம்ம மீட்கப்படும் நாளுக்கண்ட முத்திரையை யாரு கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பான்னு பேசிட்டு இருக்கிறோம். இப்போ விழுந்து போன தூதன் யாராம்? அவனே ஒரு முத்திரை மோதிரம். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுவான்? ஸ்தோத்திரம், உங்க அபிஷேகத்தை காணாமல் போக பண்ண மாட்டான், அதுக்கு பதிலா வேறொரு பொய்யான மோதிரத்தை மாட்டி விட்டுருவான். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய பேரே அவனே விசித்திரமாக செய்யப்பட்ட ஒரு முத்திரை மோதிரம். அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம் எப்படி நாம கண்டுபிடிக்க முடியாது. அது எப்ப தெரியும்னா, இந்த 10 வெள்ளி காசு காணாம போச்சு இல்லையா? ஸ்தோத்திரம், அந்த 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா வெளியே போச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம், அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற 10 வெள்ளி காசுல ஒரு காசு எப்படி காணாமல் போகும்? அல்லேலூயா. நாம காசை எல்லாம் பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல முடிச்சு கட்டி ஒரு இடத்துல கொண்டு வைப்போம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். அப்படி வைக்கப்பட்ட காசுல காணாமல் போகணும்னா மொத்தமா காணாம போனோம். ஆனா ஒரு காசு மட்டும் காணாமல் போகுது பாருங்க, ஒரே ஒரு காசு. அது எப்படி காணாமல் போகும்னா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட 10 காசு இருக்கு நீ சொன்னா என்கிட்ட இருக்கு நீ தூக்கி காண்பிக்கிறது. அல்லேலூயா. வேற ஒரு ஸ்திரீ வந்து சொல்றா, என்கிட்ட காசு இருக்கு, உன்கிட்ட மட்டுமா இருக்கு? என்கிட்ட இருக்கு பாரு. இவ திருப்பி திருப்பி அங்கங்கே காண்பிக்கிறா. காண்பிச்சுட்டு திருப்பி கொண்டு வைக்கிற பொழுது அதுல ஒரு காசு. அல்லேலூயா. இதே போலதான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் நாம எங்க மகிழணும்னா, வீட்டுல போய் ஸ்தோத்திரம் இந்த காசு இருக்கா அதை பார்த்து நாம மகிழணும். நாம கர்த்தரிடத்தை தனியா ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீ கொடுத்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அந்த ஜெபம் கிடையாது, அந்த அபிஷேகம் கிடையாது, வீட்டுல ஆராதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் அந்நிய பாஷை பேசணும், ஓ நம்மளும் பேச ஆரம்பிச்சிருவோம். யாரோ ஆவியில இருக்கிறது தவறல்ல, ஆனால் வீட்டிலே நீங்கள் தனிப்பட்ட நிலையிலே கர்த்தரோடு பேசாமல் இருக்கிறது தவறு. அல்லேலூயா. உங்கள் மேல ஒரு அபிஷேகம் இருக்குன்னா நீங்க ஆண்டவரோடு எப்பொழுதும்
எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசணும், எப்பொழுதும் அபிஷேகத்துல நிரம்பணும். ஆனா இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபை, பெரும்பாலான ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மற்றவர்களை பார்க்கும் போது மாத்திரம் என்னிடத்திலும் வெள்ளி காசு இருக்கு, அல்லேலூயா, என்கிட்டே இருக்கு பாரு, அல்லேலூயா, இப்படி காண்பிக்க 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 என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் உன்னிடத்துல இருக்கிறது என்ன ஆகிறது, காணாமல் போய் விடுகிறது. அல்லேலூயா. ஏன் நீ வீட்ல வச்சு நீ பார்க்கல, அதை பத்திரப்படுத்தல, வீட்ல நீ ஜெபிக்கல, அல்லேலூயா, வீட்ல அபிஷேகத்துல நிரம்பல, வீட்ல இருக்கும் பொழுது உனக்கு அந்த அபிஷேகத்தின் மதிப்பு தெரியல, அல்லேலூயா, வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறவனுக்கு கூட சேர்ந்து அப்படியே வேற மாதிரி இருக்கிற. ஆனா ஸ்தோத்திரம், யாரோ ஒருத்தர் திடீர்னு ஸ்தோத்திரம் சொன்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படியே உங்கள் வாழ்க்கை, அப்படியே உங்கள் நிலை அப்படியே மாறுகிறது. அல்லேலூயா. இந்த கலர் திரைப்படம் சொல்லுவாங்க, கலர் திரைப்படம் ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு யாராவது பிரைஸ் லார்ட் சொன்னா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும், ஒரு நிமிஷத்துல பழைய காலத்துக்கு போயிருவாங்க. அல்லேலூயா. அதுவரை அப்படி பயங்கரமா ஜாலியா பேசியிருந்தவர் அப்படியே ஒரு தாழ்வு வந்துடும், பிரைஸ் லார்ட் பிரதர், அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் சோத்ரோ, அல்லேலூயா. இப்படி மற்றவர்களிடத்திலே தன்னுடைய வெள்ளி காசை பெருமையாக காண்பிக்கிற ஒருவன் இருந்தால், அல்லேலூயா, அந்த அபிஷேகம், அந்த வெள்ளி காசு காணாமல் போவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி காணாமல் போய்விட்டது என்றால், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியத்துக்குள்ளாக இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அபிஷேகம் காணாமல் போனவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஸ்தோத்திரம், அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக மாத்திரம் தன்னை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு, மற்றவர்களுக்கு முன்பாக மாத்திரம் ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தவான் என்று காட்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இன்றைக்கு விளக்கின் வெளிச்சத்திலே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையான ஆவியானவர் அவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல இரண்டே முத்திரை தான் நம்முடைய வேதாகமத்திலே, ஒன்று மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையான பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று மிருகத்தின் முத்திரை. அல்லேலூயா, அப்படிதானே? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே மிருகத்தின் முத்திரையை பற்றி பேசியிருக்கிறது. இரண்டே முத்திரை தான் நம்முடைய வேதாகமத்திலே. அல்லேலூயா. ஒன்று மீட்கப்படும் நாளுக்கென்ற, அது எந்த நாளாய் வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எப்பொழுதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த நேரத்திற்கு நாம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் வந்தால், அல்லேலூயா, ஒருவேளை இந்த நேரத்திலே ஆண்டவர் வந்தால் எப்படி நாம் மீட்கப்படுவோமா? அல்லேலூயா. முத்திரையான ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? ஆலோசித்து பார்க்க வேண்டும், தன்னைத்தான் நிதானித்து அறிய வேண்டும். அல்லேலூயா. அது இல்லாம, அந்த முத்திரை இல்லாம நீங்க எத்தனை காலம் திருச்சபைக்கு வந்தாலும், அல்லேலூயா, எத்தனை ஜெபங்களில ஸ்தோத்திரம் அட்டெண்ட் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தாலும், ஸ்தோத்திரம், ஆண்டவர் வரும்பொழுது எத்தனை நாள் நீ ஜெபத்துக்கு வந்தாய் என்றோ, ஸ்தோத்திரம், எல்லா ஜெபத்திலேயும் நீ என்னென்ன செஞ்சாய் என்றோ இதெல்லாம் கேட்கறது இல்ல. அவர் பார்க்கிறது, ஸ்தோத்திரம், மீட்கப்படும் நாளுக்கென்று நான் கொடுத்த, அல்லேலூயா, இது நான் கொடுத்த, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை திரும்ப வாசித்தா அது கரெக்டா தெரியும். அவள் கேட்கிற பொழுது என்னது? நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரம். யாருடைய? உம்முடைய. அல்லேலூயா. அவருடைய முத்திரை மோதிரம் இருக்கணும். அடுத்தது உம்முடைய ஆரமும். உம்முடைய ஆரம் யாருடையது இருக்கணும்? அவருடையது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய முத்திரை மோதிரமும் அவருடைய ஆரமும் அவருடைய கைக்கோலும். அல்லேலூயா. இதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். நம்மகிட்ட மோதிரம் இருந்தாலும் அவருடையதா இராமல் இருந்தால், ஸ்தோத்திரம், அவளை வெளியே கொண்டு வரப்படுகிற பொழுது, சுட்டரிப்பதற்காக வெளியே அழைத்து கொண்டு வருகிற பொழுது, இவள் ஏதோ ஒரு மோதிரத்தை கொண்டு காண்பித்து இருந்தால் அவள் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. யாருடைய மோதிரத்தை கொடுக்கணும்? யூதாவுடைய மோதிரத்தை. அல்லேலூயா. யூதாவுடைய மோதிரத்தை கொண்டு காண்பித்ததுனால தான், ஸ்தோத்திரம், அந்த யூதா சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவள் நீதி உள்ளவள். அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து வருவார் ஒரு நாள். அல்லேலூயா. வருகிற பொழுது, ஸ்தோத்திரம், நீங்க அபிஷேகத்தை எல்லாம் இழந்து ஒருவேளை, ஸ்தோத்திரம், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரத்தை, இதையே நான் தான் வச்சிருக்கேன், இது முத்திரை தான் சொல்லி கையில மாட்டிக்கிட்டு இருந்து அவர்கிட்ட கொண்டு காண்பிக்கிற பொழுது அது அவருடையது இல்லாமல் இருந்தால், அல்லேலூயா, மீட்டுக் கொள்ள பட முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவருடைய முத்திரை மோதிரமாக இருந்தால் மாத்திரம்தான் நாம மீட்டுக் கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து மீட்டுக் கொள்ளப்படுகிறதற்கான முத்திரை மோதிரம் என்னிடத்துல இருக்கிறதா? பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறதா?
அல்லது ஸ்தோத்திரம் மிருகத்தினுடைய முத்திரை இருக்கிறதா, அல்லது ஸ்தோத்திரம் மீட்டுக் கொள்ளப்படுகிறதற்கான முத்திரை மோதிரத்தை இன்னும் நான் பெற்றுக் கொள்ளவில்லையா? அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து அதை கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த மீட்பின் நாள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அல்லேலூயா. அது இப்பொழுது வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்க புறவு வாங்கிக்கலாம், ஸ்தோத்திரம், அப்புறமா பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் அசட்டியாக இருந்தீர்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வந்து நிற்பார். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த முத்திரையை உடையவர்கள் எல்லாம் அவரோடு கூட போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த முத்திரையை பெற்றுக் கொள்ளாத, ஒருவேளை பெற்றுக்கொண்டும் அதை இழந்து பொய்யான போலியான அபிஷேகம் என்கிற பேர்ல ஸ்தோத்திரம் ஜெபிக்காம துதிக்காம பரிசுத்தவான்களை பார்க்கிற பொழுது மாத்திரம் தங்களை ஸ்தோத்திரம் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக காட்டிக் ஆனால் அல்லேலூயா, ஆண்டவர் சொல்வார், இது என்னுடைய முத்திரை அல்ல. என்னுடைய முத்திரை ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் பந்தா பண்ணிட்டு இருக்காது. ஸ்தோத்திரம். என்னுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், முத்திரையை பெற்றவர்கள் என்ன பண்ணுவார்கள்? எப்பொழுதும் என்னோடு கூட சஞ்சரிப்பார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதும் என்னோடு கூட சஞ்சரிப்பார்கள். அல்லேலூயா. ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, இன்றைக்கு காலையில பார்த்தோம், ஒருவனும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல பார்த்திருந்தேனே, எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை தரித்துக் கொண்டு. யாருக்கு நாமத்தை? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவையே பொய்யா ஒருத்தன் உருவாக்க முடியும்னா அவருடைய முத்திரையையும் பொய்யாக உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவையே ஒருவன் பொய்யாக என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்வானாம். அல்லேலூயா. இப்போ அதே போல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் சொல்லி பொய்யா ஸ்தோத்திரம் உங்களை நம்ப வச்சு, உங்களை ஆட வச்சு ஸ்தோத்திரம் நீங்க ஜெபிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் ஒரு ஆவேசமாக உற்சாகமாக ஜெபிக்கிற பொழுது மாத்திரம் ஆவியிலே நிறைவீர்கள் என்றால் அது உண்மையான பரிசுத்த ஆவி இல்ல. அல்லேலூயா. ஜெபிக்கிற பொழுது மாத்திரம் ஸ்தோத்திரம் சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் எங்கே இருந்தாலும் உங்கள் இருதயம் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. எப்பொழுது நீங்க வீட்டில் இருக்கிற பொழுது எப்பெல்லாம் டைம் கிடைக்காத, ஆண்டவரே நான் என் தேவனோடு உறவாட வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா அப்ப உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஒருவேளை ஸ்தோத்திரம் நீங்க இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிருங்க, தெளிவா உங்களை ஆராய்ந்து பாருங்கள். மற்றவர்களை பார்க்கும் பொழுது மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படுகிறது என்றால், மற்றவர்களை பார்க்கிற பொழுது மாத்திரம், திருச்சபைக்கு வருகிற பொழுது மாத்திரம், ஆராதனைகளை சேர்ந்து கொள்கிற பொழுது மாத்திரம் நீங்க ஆவியிலே நிறைகிறீர்கள் என்றால் உங்கள் ரட்சிப்பிலே, உங்கள் ஆவியிலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிழை இருக்கிறது. அந்த பிழையை சரி செய்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. இல்லை என்றால் ஸ்தோத்திரம் ஒரு நாள் ஸ்தோத்திரம் ஆண்டவர் வந்து நிற்பார். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், மீட்டுக் கொள்ளும்படியாகத்தான் வருவார். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இது என்னுடையது அல்ல. அல்லேலூயா. இது என்னுடையது அல்ல. நீங்கள் ஆலோசனை பண்ணி, உங்களை ஆராய்ந்து, உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லையா? இன்றைக்கு அதை கேட்டு ஸ்தோத்திரம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துல ஸ்தோத்திரம் சரியான ஜெபம் இல்லாம, ஆராதனை இல்லாம நீங்க அதை விட்டுட்டீங்க, இழந்திருந்தீங்கன்னா அதை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மறுபடி திரும்பி வருகிற இளையகுமாரனை சேர்த்துக் கொள்வது மாத்திரமல்ல, அவனுடைய கையிலே முத்திரை மோதிரத்தை போடுகிறதற்கு என் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா.